வெல்கம் டு குட்டி இன்ஃபோ நண்பர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சற்று முன் தமிழக மக்கள் அனைவருக்குமே ஒரு மிக மிக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி அதிமுக பொதுமக்களுக்கு இலவசமாக ஃப்ரிட்ஜ் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து எல்இடி டிவி அறிவிப்பை வெளியிட திமுக திட்டம் தீட்டி வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து திமுகவும் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி தேர்தல் அறிக்கையை வெளியிட திட்டமிட்டு உள்ளது. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டில் 1952ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த சட்டசபை தேர்தல்கள் நடைபெற்று வருகிறது. இதுவரை 16 சட்டசபை தேர்தல்கள் நடைபெற்று முடிந்துள்ளன. தற்போது நடைபெற இருப்பது 17வது சட்டசபை தேர்தல் ஆகும். ஆரம்ப காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்த புதிய திட்டங்களை எல்லாம் சாதனையாக கூறி வாக்கு கேட்பார்கள். எதிர்க்கட்சியாக இருப்பவர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதுவெல்லாம் செய்வோம் என்று மக்களிடம் வாக்குறுதி அளிப்பார்கள். ஆனால் இந்த தேர்தல் கால நடைமுறைகள் காலப்போக்கில் மாறிவிட்டது. ஆட்சியில் இருந்தவர்கள் செய்த நலத்திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்பதை குறைத்து கொண்டு கவர்ச்சிகரமான பொருட்களை இலவசமாக கொடுப்பதாக சொல்லி வாக்குகள் கேட்க தொடங்கினார்கள். அப்படிதான் 2006ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்குவதாக அறிவித்து தேர்தலில் வெற்றி பெற்றது. அடுத்து வந்த 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவச மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி தருவதாக வாக்குறுதி அளித்து தேர்தலிலும் வெற்றி பெற்று வாகை சூடியது. அதேபோல இலவச பொருட்களை இப்போது தவிர்த்துவிட்டு வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கும் நடைமுறையை புதிதாக இப்போது உள்ள கட்சிகள் தொடங்கி வைத்து உள்ளது. அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு கூட நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற மிக முக்கிய காரணமாக இருந்தது ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை திட்டம்தான். அந்த திட்டத்தை திமுக அரசு அறிவித்ததுதான் அவர்களுடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதை அதிகரிப்பதுடன் இலவச பொருட்களையும் வழங்குவதாக எதிர்க்கட்சியான அதிமுக அறிவித்து உள்ளது. வீட்டுக்கு வீடு இலவசமாக ஃப்ரிட்ஜ் வழங்குவதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து ஆளுங்கட்சியான திமுகவும் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி தேர்தல் அறிக்கையை வெளியிட திட்டமிட்டு உள்ளது. திமுக தேர்தல் அறிக்கையில் திருச்சியை தலைநகரமாக அறிவிக்கும் வாக்குறுதி வெளியாகும் என்று தெரிகிறது. மேலும் வீட்டுக்கு வீடு எல்இடி டிவி வழங்கும் அறிவிப்பும் முக்கியமாக இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. திமுக தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து ஏப்ரல் 3ஆம் தேதி திருவாரூரில் தனது தேர்தல் பிரச்சார பயணத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்க இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் மீண்டும் வருக.